அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் பாதி சுப கிரகமாகவும் பாதி அசுப கிரகமாகவும் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு வந்துடும். அதாவது பாக்யாதிபதி குரு பகவான் தான். ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு குரு தான். ஏன்னா யோகக்காரகன் அவர் தான். அதே போல விரயஸ்தானாதிபதி பொருளாதாரம் சார்ந்த விரயங்களை குறிக்கக்கூடிய கிரகமும் அந்த குரு பகவான் தான். இரண்டு முக்கியமான ரோலை பிளே பண்றதுனால குரு வந்து நமக்கு பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வந்துருவாரு. அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அது நல்லதுதான். அது பெருசா மைனஸ் இல்ல. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குருவுக்கு ரொம்ப உகந்த இடம்னா அது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதுலயும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பாரு. என்ன விரையாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்றதுனால செலவுகளோட சுப மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துவார். அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதே போல விரயஸ்தானத்துல ஆல்ரெடி பார்த்தோம்னா ராகு. பொருளாதாரம் கையில சுத்தமா நிக்காது. நம்ம கையில சம்பாதிக்கிற பணம் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னா 6ல இருக்கிற கேது அந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் நமக்கு பண்ணி கொடுக்கும். யார்ட்டையாச்சும் நம்ம போயிட்டு பண உதவி கேட்டோம்னா அது டக்குன்னு நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அமைப்பும் சிறப்பா தான் இருக்கு. ஏன்னா 12ல இருக்கிற ராகு 12ஆம் அதிபதி 2ல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செலவுகளோட சுபமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதே போல நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா 12ல இருக்கிற ராகு தேவையில்லாத விரை செலவுகளை ஏற்படுத்தி நம்ம பணத்தை காலி பண்ணிடும். அதனால சுபமான மாற்றங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யறதுக்கு தயங்க வேண்டாம். செலவு செய்யறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இது. அதனால சுப மாற்றங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யறதுக்கு கையில இருக்கிற பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதுலயும் மேஷத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செலவு செய்யறது, அப்படின்னா குடும்பத்துல சுப விஷயம் பண்றதுக்கு ஏதாச்சும் செலவு செய்யறது, குடும்ப உறுப்பினர்களை யாருக்காச்சும் திருமணம் சார்ந்த வகையில செலவு செய்யறது, இப்படி ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு முயற்சிகளை எடுப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கு. ஆகவே 2ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது சுப மாற்றத்தை குறிக்கிறது. நிறைய சுப மாற்றங்களை அது நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நிறைய பொருளாதார செலவுகளோட அந்த சுப மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கைகூடி வரும். அதே போல குரு 2ஆம் இடத்துல இருந்து 3 முக்கியமான இடங்களை பார்ப்பாரு. அதன் வகையில நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 6ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது. குரு பார்வை 6ல பதிகிறது ரொம்ப விசேஷம் தான். ஆல்ரெடி இருக்கிற கடன் சுமையை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான விஷயங்கள் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதே போல நம்முடைய தொழில், நம்ம உத்தியோகம் பார்க்குற இடம், நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறோம்னாக்கா அதுல யாரெல்லாம் போட்டியா வந்தாங்களோ அந்த போட்டிகள் அந்த பொறாமைகள் விலகும். அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம நம்ம அப்படியே நம்மளுடைய பாதையில் நம்ம அழகா டிராவல் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சரியான ஒரு காலகட்டம். மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உடலும் உள்ளமும் இப்ப நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாகியமான ஒரு விஷயம். அதே போல குரு அஷ்டமத்தை பார்க்கிறாரு. அஷ்டமத்தை பார்த்தாலே நமக்கு இருந்த அந்த கெட்ட பெயரு, நம்ம மேல இருந்த அந்த பிளாக் மார்க் எல்லாமே ரிமூவ் ஆகும். நம்மளை சுத்தி இருந்த அந்த குழப்பங்கள்லாம் இப்ப அப்படியே தெளிவடைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள்லாம் நம்மளை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. 7.5 சனி ஸ்டார்ட் ஆனாலும் மார்ச் 29ல சனி பயிற்சி. சனி வந்து விரயத்துக்கு போவாரு, ராகு கூட போய் இணைவாரு. மார்ச் 29க்கு மேல இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா அந்த எக்கனாமிக்கலி கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். பொருளாதார ரீதியா கொஞ்சம் தடுமாற்றங்களை மேஷராசி மற்றும் மேஷராசியுடைய நட்சத்திரங்கள் சந்திப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா மே மாதத்துல ராகு கேது பயிற்சி. ராகு வந்து லாபஸ்தானத்துக்கு வருவாரு. குரு பார்வையில ராகு வந்துருவாரு. ஆகவே மே மாதத்துக்கு மேல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் டோட்டலா நிவர்த்தி கிடைச்சிடும். பொருளாதாரம் அது சார்ந்த வகையில இருந்த
குழப்பம் அது எல்லாத்துக்கும் நல்ல நிவர்த்தி மே மாதத்துக்கு மேல கிடைக்கும். ஆனா அந்த மார்ச் 29 இருந்து மே 18 அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். கையில ஏதாச்சும் பணம் வச்சிருந்தீங்கன்னா அது நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத தண்ட விரை செலவுகளாக நம்ம கையில இருக்கிற பணம் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த 99 நாட்கள்ல இந்த குரு வக்ர நிவர்த்தியில ஃபேமிலி ரீதியா நிறைய செலவுகளை மேற்கொள்வீங்க. சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஏன்னா 2ஆம் இடத்துல தான் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில குடும்பத்துடைய முன்னேற்றம் சார்ந்த வகையில நிறைய சுப விரை செலவுகளை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சேர்த்தே உங்களுக்கு கொடுக்கும். ஃபேமிலி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் சேர்த்தே கொடுக்கும். அதே போல இந்த வீடு சார்ந்த வகையில இந்த பழுது பார்த்தல் சார்ந்த செலவு, மேலும் நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது, சோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நிறைய பேருக்கு வீடு கட்டுற யோகம், வீடு வாங்குற யோகம், வீட்டுல இருந்த அந்த அன்ஈசியான சிச்சுவேஷன் எல்லாம் சரி பண்ற அந்த ஒரு அமைப்பு, சோ அதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் ஏதாச்சும் வம்பு வழக்கு நமக்கு மைனஸா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த மைனஸா நடந்த விஷயங்கள்லாம் இப்ப பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆகும். அது வாட் எவர் எதா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அஷ்டமத்துல சனி பார்வை இருந்துச்சு. சனி பகவான் அஷ்டமத்தை பார்த்து நிறைய குழப்பம், ஒரு விஷயத்துல இறங்கணும்னாக்கா அதுல ஏதாச்சும் ஒரு தடை ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கும். இப்போ குரு பார்வை அஷ்டமத்துல பதிகிறதுனால அந்த குழப்பம் அந்த பிரச்சனைகள் எந்த தடையும் தாமதமும் இல்லாம நம்ம முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு பிராப்தத்தை இந்த குரு பார்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்து குருவுடைய 9ஆம் பார்வை நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல இருக்கும். ஜீவனாதிபதி பார்த்தோம்னாக்கா லாபஸ்தானம் மார்ச் 29க்கு மேல விரயஸ்தானம் இந்த காம்பினேஷன்ல டிராவல் பண்ணுவாரு. இந்த 99 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலும் நிறைய பேர் இந்த உத்தியோகத்தை மாற்றுறது, நிறைய பேர் இடமாற்றம் அடைகிறது, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் அடைகிறது, ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயத்தை நோக்கி பயணிக்கிறது, முக்கியமான பிளானிங் எல்லாம் பண்ணி லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமிடுதல், அதெல்லாம் இந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். அதையும் குரு பார்வை ஜீவனத்துல பதிகிறதுனால நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியா வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா ஒண்ணு நீங்க பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்திலேயே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணி அதுல ஒரு மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணிப்பீங்க. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு 99% இந்த காலகட்டங்களில் உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிடும். அதுவும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா விரயஸ்தானத்துல சனி, ராகு போன்ற பாவகிரகங்களுடைய கூட்டணி இருக்கு. அதே போல குரு விரையாதிபதி 2ஆம் இடத்துல போய் பொசிஷன் ஆயிருக்காரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செலவு தாறுமாறா இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செலவு செய்யறதுக்கு முதல்ல பணம் வேணும்ல, அந்த பணம் எங்க இருந்து வரும்? நம்ம ஏதாச்சும் ஒரு தொழிலோ ஏதாச்சும் ஒரு உத்தியோகமோ பண்ணாதான் அந்த பணம் நமக்கு கிடைக்கும். அதற்கு ஏற்றார் போல குரு பார்வையும் ஜீவனத்துல. ஆகவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குது அப்படிங்கிறது இதுலயே நமக்கு உறுதி ஆயிடுச்சு. அதே போல மே மாதத்துக்கு மேல ராகு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, ராகுடைய சஞ்சாரம் லாபத்துல இருக்கும். லாபத்துல ராகு இருக்கிறது ஒரு பெரிய யோகம். விரய சனியாக இருந்தாலும் லாபத்துல இருக்கிற ராகு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. நம்ம லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அடையிறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை ராகு கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அதுலயே ரொம்ப முக்கியமா இந்த வெளிநாடு யோகம்லாம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகும். வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிற ஒரு பாக்கியம், வெளிநாடு ரீதியான ஒரு அமைப்பு, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது தொழில் சார்ந்த பிராப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போக போறாரு. சோ இது வந்து தொழில் ரீதியா அந்த முதலீடு பண்ற எண்ணம், ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, சுய தொழில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம், இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணிட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாமான்னு சிந்தனை போகும். வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோமான சிந்தனை போகும். ஏன்னா ஜீவனாதிபதி விரயத்துக்கு போயிட்டாலே தொழில் ரீதியா விரயம் அப்படிங்கிறது இயற்கையா நடக்கும். அது நம்மள அறியாமலே ஏதோ ஒரு வகையில தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இந்த காலகட்டங்கள்ல அந்த தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, தொழில் நல்லா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ரீதியா சம்பாதிக்கிற பிராப்தம் இருக்கு. இருப்பினும் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த தொழிலையும் பண்ணக்கூடாது. ஏன்னா 7.5 சனி உடைய பிடிக்குள்ள போக போறோம். முக்கியமா நமக்கு தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது சேஃப். நமக்கு எதுலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நம்ம பண்ண போற தொழில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க பண்ணணும். சோ அதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல கையில இருக்கிற பணம் ஏதாச்சும்
ஒரு விஷயத்துல போய் அப்படி டோட்டலா முடங்கும், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் டோட்டலா லாக் ஆகும். அதனாலதான் வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேரா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். முக்கியமா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இறங்காம இருக்கிறது நல்லது. சோ அதுல ரொம்ப நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மூன்றாவது நபரை நம்பி எந்த விஷயத்திலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க இறங்கி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது நபரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே வேண்டாம். அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களை தவிர மூன்றாவது நபரை நம்பி தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா நீங்க செயல்படுத்துறது நல்லது. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா பண்ணலாம். ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க உங்களை நம்பி மட்டும்தான் பண்ணணும், வேற யாரையும் நம்பி பண்ணக்கூடாது. உங்களால இறங்கி பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஸோ இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த டைம் ரொம்ப ஃபேவரான டைம்னாக்கா, குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது மே மாதத்துக்கு பிறகு நீங்க உங்களுடைய தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு விரையாதிபதி 3ஆம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். சோ அது ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அதே போல அதே மே மாதத்துல பார்த்தோம்னா குரு பெயர்ச்சியை தொடர்ந்து ராகு கேது பெயர்ச்சி இருக்கும். ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருது ஒரு பெரிய யோகம். அது வந்து பொருளாதார வரவை கொடுக்கும். மேலும் இந்த மே மாதத்துக்கு மேல இருக்கிற இந்த குரு பெயர்ச்சியா இருக்கட்டும், ராகு கேது பெயர்ச்சியா இருக்கட்டும், குழப்பத்தை அவாய்ட் பண்ணிடும். ஒரு விஷயம் பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை குழப்பத்தை நம்மள்ட்ட இருந்து நீக்கிடும். ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு ஒரு துணிச்சலோட இறங்க வைக்கும். சோ அது மே மாதத்துக்கு மேல ரொம்ப சிறப்பா இருக்கு. சோ அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ஃபேமிலில சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். குடும்பத்துல வந்து இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த வகையில ஒரு சுப மாற்றம் அதெல்லாம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல சுப விரை செலவுகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அதற்கான ஒரு நல்ல நடவடிக்கைகளை நீங்க எடுக்கிறது நல்லது. மேலும் ஆல்ரெடி திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தங்கள், வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்குன்னா அதுல இருந்து அந்த குழப்பம் வருத்தம் அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். விரயஸ்தானம் வெகுவா ஆக்டிவேட் ஆகுறதுனால அது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில தொடர் விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க நிறைய ஃபேமிலிக்கு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பண்ற விஷயம் ஃபேமிலிக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது, இன்னும் நிறைய உங்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த அமைப்பு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. இருப்பினும் ஃபேமிலில வாழ்க்கை துணைக்கு நிறைய சுப மாற்றங்களை பண்ணுவீங்க. அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நிறைய போராடுவீங்க. சோ அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு. அது பெருசா மைனஸ் இல்ல. அடுத்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. எனவே இந்த மார்ச் 29 வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி அந்த தடுமாற்றம், தடை தாமதம் இயற்கையே இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும். மேலும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம், பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மனக்குழப்பம், பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் மார்ச் 29க்கு மேல டோட்டலா நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த அந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா வந்துடும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில நிறைய சுப மாற்றங்கள், சுபவிரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. கல்விக்காக பர்டிகுலரா ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் அமௌண்ட் ஆச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது குறிப்பா உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், அப்படின்னா உங்களுடைய கல்வியா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில கல்வி சார்ந்த வகையில ஒரு விதமான செலவுகளை பண்ணுவீங்க. அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் இந்த வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு படித்து முடித்த உடனே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும். சோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓவரால் அந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு. இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம், அந்த மனக்குழப்பம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிற ஒரு தன்மையை இது காமிக்குது. எனவே இந்த பிப்ரவரி 4 இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் சுமார் ஒரு 99 நாட்கள் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு தயாராவீங்க. அதுக்கான அடித்தளத்தை இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கவனம் இருக்கணும். ஏன்னா சனி ராகு 2 கிரகமும் விரயத்துல இருந்துச்சுன்னா 1க்கு 2 செலவா இழுத்து விடும். நீங்க ஒரு விஷயத்துல பிளான் பண்ணி ஒரு செலவு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, அந்த இடத்துல 3 செலவா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதே போல ராகு விரயத்துல இருக்கும்போது கௌரவத்துக்காக செலவு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த விரய செலவு தேவையில்லாத செலவா இழுத்து விடும். சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதாவது நம்மளுடைய ஈகோவை டச் பண்ணி கடன் வாங்கியாச்சு செலவு பண்ண வைக்கும். சோ அந்த அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது. அதே மார்ச் மாதத்துக்கு மேல இந்த விஷயங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பெருசா மைனஸ் இல்ல. ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு. ஹெல்த் ரீதியா மேஜரா அந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற கேது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது. முக்கியமான சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு கேது நமக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனுக்குடனே நமக்கு நிவர்த்தியான அந்த ரெமெடிஸும் நமக்கு கிடைச்சிடும். அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிளஸான ஒரு விஷயம். எனவே இந்த
இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு 70% ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான அடித்தளத்தை இந்த 99 நாட்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25-30% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70-75% பலன்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசாபுக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம், அதுபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம், அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும் உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.